அது நான் கேட்குற டைம்ல என் கண்ணு முன்னாடி இருக்கணும். நீங்க சொல்லுங்க சார். முதல்ல இந்த ஃபோன் எடுத்து பேசுறியா? இரிட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஹலோ அக்கா. சொல்ல அரவிந்த். உன்னோட ஆஃபீஸ் ரிசப்ஷனில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹே, அப்படி என்னடா அவசரம்? இரு நான் வரேன். என்ன? தம்பி வந்திருக்கா, போய் பேசிட்டு வா. அவட்ட கிளியரா சொல்லிடு, உன்னை பார்க்கணும்னா பிரேக் ஹவர்ல மட்டும்தான் வரணும். என்ன? ஏன் எங்க கிட்டலாம் சொல்ல மாட்டியா? அக்கா வரட்டும் சொல்றேன். ஏய், இது என்ன புது பழக்கம்? வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பேசியிருக்கலாம்ல. அதுவும் இந்த ஆபீஸ்ல எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாத சூழ்நிலை. அபி, எதுக்கு சின்ன பையனை திட்டுக்கிட்டு? வந்த விஷயத்த கேட்டு என்ன ஏதுன்னு பேசி அனுப்பலாம்ல. அக்கா, இப்பதானே 2 பேரும் திட்டு வாங்குனீங்க. அப்பவும் இங்க வந்து நின்னு இவன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அசோக் சார் பாத்துட்டு மறுபடியும் ஏதாவது கத்துவாரு. இதெல்லாம் தேவையா? கத்தனா கத்துட்டா அபி. என்ன இப்போ? யாரும் சரியா பதில் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. உன்னை கூப்பிட சொன்னாலும் கூப்பிட மாட்டேன்றாங்க. பக்கு பக்குன்னு இவன் வேற முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ பார்த்தும் பார்க்காம போறதுக்கு நான் என்ன 3வது மனுஷனா? நம்ம தம்பி தானே. கணேசா, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுற. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அரவிந்த், நீ சொல்லு, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னேன்லக்கா. அவன் எனக்கு அங்கேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். இப்போ நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? நீ படிச்சு முடி, பாத்துக்கலாம். அக்கா, இந்த வேலைக்கு டிகிரிலாம் வேணாமா, பாலிடெக்னிக் சர்டிஃபிகேட்டே போதுமா. ரொம்ப நல்ல வேலைக்கா. நான் விசா அப்ளை பண்ணணும், டிக்கெட் போடணும். ஆனால் இதெல்லாம் முதல் மாத சம்பளத்தோடு சேர்த்து கொடுத்துருவாங்களாம். பணம் வேணுமா? கொஞ்சம் தான்க்கா, ஒரு 2 லட்ச ரூபா ஆகும். ஏய், என்னது 2.5 லட்சமா? ஏதோ டீ காசுக்கு 20 ரூபா கொடுன்ற மாதிரி சாதாரணமா கேக்குற? அண்ணா சும்மா இருண்ணா. அக்கா, ஃபாரின் போகணுன்றது தான் என்னோட ஒரே கனவு. அது இவ்வளோ சீக்கிரம் ஈஸியா நடக்குதுல்ல. கொஞ்சம் மனசு வைக்கா. அரவிந்த், நான் இப்போ இருக்கிற நிலைமையில இங்க பணம்லாம் கேட்க முடியாதுடா. அப்புறம் அதையும் ஒரு காரணமா வச்சு என்ன மறுபடியும் 1 வருஷத்துக்கு இங்க வேலை செய்யணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நீ முதல்ல காலேஜ் முடி. அக்கா உன்னை கண்டிப்பா ஃபாரின் அனுப்பி வைக்கிறேன். எங்களெல்லாம் விட்டுட்டு ஃபாரின்ல ஏங்கி தவிச்சு நீ பணம் சம்பாதிக்கணுமா? அது இங்கே சம்பாதிக்கலாம்ல. கொஞ்ச நாள் குடும்பத்தோட இருக்கலாம், சந்தோஷமா இருக்கும். நீ கொஞ்சம் யோசிய. நான் கேட்க வந்தது பணம் தான், அட்வைஸ் இல்ல. நான் நல்லா வரணும்னு உனக்கு கூட ஆசை இல்லைல்ல? போக்கா. ஹேய் டேய் அரவிந்த், அபி, விடு அபி. உன் தம்பி தானே, உன் மேல இருக்கிற உரிமையில கோச்சிட்டு போறான். இத பாரு, நம்ம அக்கா கிட்ட காசு கேட்டும் தரலன்னதும் கொஞ்சம் கோவமா பேசிட்டான். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அபி. அபி, அவன் நல்ல விஷயத்துக்கு தானே கேட்கறான். கொடுத்தா என்ன? அடுத்த மாசம் வேணா நம்ம எல்லாரும் சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்து அவனை ஃபாரினுக்கு அனுப்பிடலாம். அவன் தான் இதை நல்ல வாய்ப்புன்னு சொல்றான்ல. உங்க சம்பளத்துல அவனுக்கு கொடுத்துட்டு நீங்களாம் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் 2-3 மாசம் போகட்டுமே. அரவிந்த சமாதானப்படுத்துறதையும் பணம் கொடுக்கறத பத்தியும் நான் யோசிக்கல. வேற எதை பத்தி அபி யோசிக்கிற? இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நியாயமா கோவப்பட வேண்டியது நாம. அசோக் சார் என்னமோ நாம அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழறாரு. ஏதோ பழி வாங்குற மாதிரியே இருக்கு. ஆமா அபி, வேணும்னே அவரு நம்மள மட்டும் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்றாப்ல. ஏழையா பிறந்தது அவ்வளோ பெரிய தப்பா? வாங்கின சம்பளத்தை விட அதிகமாவே உழைச்சு கொடுத்துருக்கோம்.
நம்ம உண்மையா உழைச்சது கூட அவருக்கு உரைக்கல பாரு. பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்தவங்க புத்தியெல்லாம் இப்படிதான் போகும். அவ்வளவு இலக்காரமா நம்மள பாத்துட்டு இருக்காரு. இவரை போய் நான் ராஜகுமாரன்லாம் சொல்லி ரொம்ப பேசிட்டேன். அபி, சொத்து பத்து ஏதாவது இருந்தா கூட வித்து அவர்கிட்ட வாங்கின பணத்தை நம்ம அடைச்சிடலாம். அப்படி கொடுத்தாலும் கூட இன்னும் 30 கோடி வேணும்னு வர. அன்னைக்கு நான் ராஜினாமா பண்ண வந்தப்போ அப்படிதான் பேசினாரு. கடவுளே, இந்த 3 மாசம் எப்பதான் முடியும், எப்பதான் இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு இருக்கு. அபி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு கொடுத்துடலாம். ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மைன்னா இந்த முதலாளி அசோக்குக்கு ஏழைங்களோட சிரமம் என்னன்னு ஒரு நாளாவது புரிய வைக்கணும். அபி, எதுக்குக்கா இப்படி சாபம் விடுறீங்க? அவர் எனக்கு இவ்ளோ கெட்டது பண்ணியும் கூட அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க என் மனசு வரல. அதான் நாம நாமளாவே இருப்போம். அசோக் சார் வராரு. அபி, உன்னோட லேப்டாப், உன்னோட டிசைன் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு. நான் வெளியே போகிறோம். வெளியிலையா? எங்க சார்? அவினாஷ் தாண்டி ஒரு வில்லேஜுக்கு போகிறோம். கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று பார்த்துட்டு வரணும். டிசைனை பற்றி நிறைய டிஸ்கஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கிளம்பு. நைட்டுக்குள்ள வந்துட முடியல சார். நம்ம ஒன்றும் பிக்னிக் போகலாமா, வேலையாக போகிறோம். ஸோ கண்டிப்பாக வேலை எப்போ முடியுதோ அப்போ திரும்பி வந்துடுவோம். கம் ஃபாஸ்ட், நான் காரில் வெயிட் பண்ணுறேன். சார், என்ன? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தகவல் சொல்லணும். போகிற வழியில் ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அதான் அசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட சொல்லி அனுப்பு. சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது. முன்னெல்லாம் இவர் நம்ம கிட்ட பேச மாட்டாரான்னு நினைச்சோம். ஆனா இப்பெல்லாம் இவர் எதுவும் பேசாம போனாலே நல்லா இருக்கும்னு தோணுது. அக்கா, வீட்டில் நான் நைட்டு லேட்டாக வருவேன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? நீங்க நினைக்கிறதும் கரெக்டு தான். வீட்டில் என்னை தேட யார் இருக்கா? யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? தானானே தரநானே 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 தாதனே நாதனே நானா தாரரே தரநானே தானா தாரரே தரநானா. ப்ளீஸ் காரில் ஏறுங்க, இல்லைன்னா இங்கேயே முட்டி போட்டு நின்று காரில் ஏறுங்கன்னு உங்களுக்கு கெஞ்ச வேண்டியிருக்கும். எப்படி வசதி? டிரைவ் பண்ணிட்டே பின்னாடி திரும்பி பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரீங்களா ப்ளீஸ்? டைம் இல்லை, கம் ஃபாஸ்ட், காரில் ஏறு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பின்னாடி உட்காந்துக்கிறேனே. நான் என்ன உனக்கு டிரைவர் நினைச்சியா? நீ கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு வருவேன். நான் ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு பேசணுமா? முன்னாடி உட்காந்து வர எனக்கு சங்கடமா இருக்கு. அதான் நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். அதுக்கே நீங்க இவ்ளோ சண்டை போடுறீங்கன்னு தெரியல. நான் உன்கிட்ட சண்டை போடுறேன்னா? ஐ எம் யுவர் பாஸ். முதல்ல இந்த டிக்னிட்டியை கற்றுக்கோ. உன்னை கூட்டிகிட்டு போகிறது ஜாலியாக நான் பேசுறதுக்காக இல்லை. என் டைமை நான் சேவ் பண்ணணும். இந்த 3 months நோட்டீஸ் பீரியடுக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நான் வாங்கணும்னா இந்த மாதிரி காரில் போகிறப்ப கூட அதை பற்றி ஏதாவது யோசிச்சு பேசி தான் ஆகணும். அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஏதோ உங்களை வேலை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்த மாதிரி நீங்க நடத்துறீங்க. ஷட் அப் அபி. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ இந்த 3 மாதம் நான் பேசுகிறத கேட்டு தான் ஆகணும். புரியுதா உனக்கு?